அண்மை செய்தியை பார்க்கிறோம். தைப்பூசத்தையொட்டி பழனி கோவிலில் பக்தர்கள் குவிந்து வரும் நிலையில் பஞ்சாமிர்தத்திற்கு அங்கே தட்டுப்பாடு என்ற அண்மை செய்தியை பார்க்கிறோம். தனியார் கடைகளில் மக்கள் பஞ்சாமிர்தம் வாங்கும் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். கூட்டம் அதிகரித்து காணப்படுவதால் பழனி அடிவாரத்தில் தேவஸ்தானம் விநியோகிக்கும் பஞ்சாமிர்தத்திற்கு தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கிறது. இன்றைக்கு தைப்பூச நாள் திருவிழா என்பதால் கட்டுக்கடங்காத பக்தர்கள் கூட்டம் பழனியில் இருக்கிறது. இந்நிலையில் அங்கே பஞ்சாமிர்தத்திற்கு தட்டுப்பாடு என்று பக்தர்கள் புகார் தெரிவிக்கிறார்கள். அறநிலையத்துறை சார்பில் தேவஸ்தான அபிஷேக பஞ்சாமிர்தம் விற்கும் கடைகளில் பஞ்சாமிர்தம் தீர்ந்து போய்விட்டது என்ற புகாரையும் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கார்வேந்த பிரபு இணைந்திருக்கிறார். கார்வேந்தன், இந்த மாதிரி விசேஷ நாட்கள்ல மக்களுடைய பக்தர்களுடைய வருகை அதிகமாக இருக்கும் அப்படின்னு பஞ்சாமிர்தம் அதற்காக ஏற்கனவே முன்பாகவே ஏற்பாடு செய்து வைத்திருப்பார்கள். நிறைய ஸ்டாக் கடைகளில் இருக்கும்படி ஏன் தட்டுப்பாடு ஏற்பட்டதற்கு என்ன காரணம்? பழனி முருகனின் 6 படை வீடுகளில் 3ஆம் படை வீடான பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோயில்ல தைப்பூச விழா விமர்சையாக நடைபெற்று வருகிறது. எதிர்பார்த்ததை விட அதிக அளவிலான கூட்டங்கள் வருவதால பஞ்சாமிர்தம் ஏற்கனவே இருப்பு இருக்கின்ற நிலையில பஞ்சாமிர்த விற்பனை நிலையங்களுக்கு கொண்டு வர முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. அதனால பழனி மலைக்கோவில்ல பஞ்சாமிர்தம் இருக்கிற அளவை பொறுத்து பக்தர்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. அதே போல கீழே இருக்கக்கூடிய விற்பனை நிலையங்கள்ல தொடர்ந்து பக்தர்கள் அதிக அளவில் வருவதால பக்தர்களுக்கு ஏற்றவாறு கொடுக்க முடியாம தற்பொழுது போதுமான அளவு ஸ்டாக் இல்லாதால பக்தர்கள் திரும்பி செல்லும் சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. அதே போல இதுவரைக்கும் இப்ப கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சம் பக்தர்கள் அதிகப்படியான கூட்டத்தால 3 லட்சம் பக்தர்கள் வரைக்குமே தற்பொழுது சாமி தரிசனம் செய்திருக்காங்க. அதிக பக்தர்கள் வருவார்கள் அப்படின்ற எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனாலும் கட்டுக்கடங்காத பக்தர்களின் கூட்டம் இருக்கிறது எதிர்பாராத வகையில. அதனால் பஞ்சாமிர்தத்திற்கு தட்டுப்பாடு அப்படின்ற விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி கார்வேந்த பிரபு.